கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் மறுபடியுமாக கர்த்தரை ஆராதிக்க முடியாய் கர்த்தர் தந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போதும் நாம் தேவ சமூகத்திலே கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த வருஷம் தொடங்கி 6 மாதங்கள் நம்மை அற்புதமாக நடத்தியிருக்கிறார். இந்த 6வது மாதத்தில் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் அவருடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு ஆராதித்து அவரை துதித்து அவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்திலே கண்களை மூடி அவரை ஆராதிக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் இப்பொழுது ஆராதனைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பி நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் அவர் தாயை போல அவர் நம்மை தேற்றுகிறவர், தகப்பனை போல நம்மை தோல் மேல் சுமக்கிறவர். ஆகவே இந்த 6 மாதங்களும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவர் நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், இதுவரைக்கு நடத்தினவர், இனிமேலும் வழி நடத்த என் தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நேரத்திலேயும் நீருடைய பிரசன்னத்தினால் எங்க நிரப்பும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு தான் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. 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 மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. 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 அவர் நம்மை மார்போடு அணைத்துக் கொள்கிறவர். ஒரு தாய் எவ்விதமாய் தேற்றுவாளோ அதே போல கர்த்தரை தேற்றி அரவணைக்கிறவர். எல்லா தேவ சமூகத்தில் செல்வோம். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே. நம்ம எல்லா தேவ சமூகத்தினுடைய மார்பிலை சாய்ந்தவர்களாக நீர்களை அரவணைக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா கர்த்தருடைய சமூகத்தின் அன்புக்குள்ளாக நிறைந்து
ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, வான கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, வான கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய மார்பிலே நாம் சாய்ந்து கொள்ளும் போது நமக்கு சுகம் கிடைக்கிறது. அவருடைய தோளில் நாம் கிடக்கிற போது நமக்கு அவர் ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எல்லா தேவ சமூகத்திலே உன் மார்பில் சாய்ந்தால் எனக்கு சுகமே, உன் தோளில் கிடந்தால் எனக்கு ஜெயமே, உன் கைகள் என்னை கோர்த்தால் பரிசுத்தமே, நான் உம்மிடத்தில் கிடந்தால் எனக்கு பரலோகமே என்று சொல்லி தேவ சமூகத்திலே அப்படி மார்பில் சாய்ந்தவர்களாக ஒரு தாய் தன் பிள்ளைகளை மார்பில் சுமப்பது போல இந்த ஆராதனை தேவனுடைய பிள்ளைகளை நாம் அவருடைய மார்பிலை சாய்ந்து ஆண்டவரே அவருடைய அன்புக்குள்ளாய் மூழ்கி நம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஆராதிப்போமானால் அவர் இன்னும் நம்மை தேற்றி அரவணைக்க அவர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே, உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே, உம் கைகள் என்னை கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே, உம் கைகள் என்னை கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே, உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே, உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே, உம் கைகள் என்னை கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே, உம் கைகள் என்னை கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே, உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அது பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அது பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளம் கைகள் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே,
தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. எப்போதும் என் வாழ்விலே எப்போதும் என் வாழ்விலே ஏசையா. எப்போதும் என் வாழ்விலே ஏசையா. எப்போதும் வாழ்விலே. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் தாயை போல இடுப்பில் சுமந்து தாளாட்டுகிறவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் தகப்பனை போல தோள் மேல் சுமக்கிறவர். இந்த 6 மாத காலங்கள் கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஒரு தகப்பனை போல தாயை போல கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். அவர் இனிமேலும் நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் ஆண்டவருக்கு நாம் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். இந்த 6 மாத காலங்கள் எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், எவ்வளவோ இழப்புகள் தேசம் சந்தித்து வந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் அற்புதமாய் மாற்றியிருக்கிறார். ஆகவே என்னுடைய ஆண்டவருக்கு அதிகமாய் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மீதியா இருக்கிற 6 மாதங்களையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தர வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆராதனை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டிய வார்த்தைகளை தந்து நம்மை பலப்படுத்துவாராக, நம்மை உயிர்ப்பிப்பாராக. தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலே கொஞ்ச நேரம் ஆராதிக்கும்படியாக நீ தந்த சிலாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வார்த்தையினால் எங்களோடு இடைபடுவீராக. உங்களுடைய வார்த்தைகளை பலப்படுத்தட்டும், உங்களை உயிர்ப்பிக்கட்டும், உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சில அறிவிப்புகளை சொல்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால், அரசாங்கம் அறிவிப்பு கொடுக்குமானால், வருகிற மாதத்திலே நாம் ஆலயத்திலே கர்த்தரை ஆராதிப்பதற்கான ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். விசுவாசத்தோடு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து நமக்கு காரியங்களை மாற்றி கொடுப்பதற்காக ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அது மட்டுமல்ல, இந்த ஜூன் மாதம் முழுவதும் நாம் ஜெப மாதமாக அறிவித்திருந்தோம். அதன்படி நீங்கள் எல்லாரும் இந்த மாதத்திலே ஜெபித்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்கிறார். அது மாத்திரமல்ல, தேசத்திலேயும் இந்த கொரோனா, இந்த வைரஸுடைய தாக்கம் குறைந்திருக்கிறது, முற்றிலும் குறையவும், அது மட்டுமல்ல 3வது அலையும் வராதபடிக்கு கர்த்தர் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக
தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி போன முறை கொடுத்த அந்த செய்தியின் தொடர்ச்சியாக சில காரியங்களை நான் உங்களுக்காக பேசும்படி விரும்புகிறேன். கடந்த முறை ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின் தலைப்பு, என் ஆண்டவர் காலங்களை மாற்றுகிறவர், என் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர் என்று சொல்லி நாம் வாசித்தோம். சகலத்தையும் மாற்ற வல்லவர் என்று சொல்லி தியானித்தோம். சகலத்தையும் மாற்ற வல்லவர் என்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானித்தோம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் என்ற வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தர் சகலத்தையும் மாற்ற வல்லவர் என்ற தலைப்பின் கீழ் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தியானித்தோம். அந்த ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கசப்பை ஆண்டவர் மதுரமாய் மாற்றுகிறவர் என்று பார்த்தோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து தியானித்தோம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று என்று நாம் வாசித்தோம். முதலாவது, ஆண்டவர் சகலத்தை மாற்ற வல்லவர் என்கிற முதல் குறிப்பிலே அவர் மாறாவை மதுரமாக மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எப்பேற்பட்ட கசப்பான அனுபவங்களாக இருந்தாலும் அந்த கசப்பான அனுபவங்களை நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரால் மட்டுமே மாற்ற முடியும் என்று கடந்த நாட்களில் தியானித்தோம். அது முதலாவது குறிப்பு. இரண்டாவது, இந்த நாளில் உங்களோடு நான் சொல்லக்கூடிய காரியம் என்னென்று சொன்னால், சங்கீதம் 30ஆம் சங்கீதத்தில் 10வது 11வது வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். இரண்டாவது, நம்முடைய ஆண்டவர் எதை மாற்றுகிறார் என்று சொன்னால், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறவர். இந்த நாட்களில் தேசமே பயங்கரமான புலம்பலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த புலம்பலின் அனுபவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுகிறவர். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கிற போது அவனுடைய புலம்பல் என்னவென்று சொன்னால், அவன் 30ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாதிரும் என்று ஜெபிக்கிறான். அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட புலம்பல் என்னவென்று சொன்னால், அவனை சுற்றியும் சத்துருக்கள் நெருங்கியிருந்தார்கள். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சங்கீதக்காரனாகிய தாவீது பயங்கரமாய் புலம்பிக் கொண்டிருந்தான். அவன் புலம்பிக் கொண்டிருந்ததை விட அவன் சொல்கிறான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அது மாத்திரமல்ல, கர்த்தரை நோக்கி நான் கெஞ்சினேன் என்று சொல்கிறான். ஆண்டோட சமூகத்திலே இந்த புலம்பலின் நேரத்தில் அவன் செய்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது மாத்திரமல்ல, கர்த்தரை நோக்கி அவன் கெஞ்சி நிற்கிறான். ஆண்டவரே, இந்த புலம்பல் எப்படியாவது மாறிவிட வேண்டும், இந்த புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் அவன் கெஞ்சி நிற்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டோடைய சமூகத்திலே ஒரு நன்மைகளை நாம் பெற வேண்டுமானால் அல்லது ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால் ஒரு முக்கியமான வழி என்ன தெரியுமா? அவருடைய சமூகத்தில் கெஞ்சினால் போதும். ஒரு உதாரணமாக, பிள்ளைகள் தன் பெற்றோரிடத்துல ஏதாவது தேவை என்று விரும்பும்போது பெற்றோரிடத்திலே பிள்ளைகள் கெஞ்சி விட்டால் உடனே வாங்கி கொடுத்து விடுகிறார்கள். அதை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவராகி கர்த்தர் உயர்ந்தவர், மேலானவர். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் இந்த சங்கீதக்காரன் கெஞ்சுகிறான், ஆண்டவரே, இந்த புலம்பலை மாற்றுவீராக. இந்த நாளில் நமக்கு இப்படிப்பட்ட ஜெபம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு தேசத்தின் புலம்பல் மாற வேண்டுமானால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் புலம்பல் மாற வேண்டுமானால், குடும்பத்தின் சூழ்நிலைகளில் புலம்பல் மாற வேண்டுமானால், நம்ம செய்ய வேண்டியது அவரை நோக்கி கூப்பிடுகிறது மாத்திரமல்ல, என் தேவனை நோக்கி நான் கெஞ்ச வேண்டும். உதாரணமாக மனாசே குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். மனாசே ஜனங்களை பாவம் செய்வதற்கு தூண்டினான்.
ஆனால் கர்த்தர் அவனை எச்சரித்தும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாததினாலே சத்துருக்கள் என்ன செய்கிறார்கள்? அவனை விளங்கிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போய் விடுகிறார்கள். அவன் பாபிலோனிலே போய் தேவ சமூகத்திலே கெஞ்சினான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் கெஞ்சின போது வேதம் சொல்லுகிறது, அவன் கெஞ்சுதலை கர்த்தர் கேட்டு மறுபடியும் அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மனாசேயின் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றினார். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். இன்றைக்கு இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே காணப்படுகிற எப்படிப்பட்ட புலம்பலாயிருந்தாலும் என் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரே ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் எந்த காரியங்களுக்காக யாரை குறித்து எதை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை சில புருஷனை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கலாம், சில நேரங்களில் மனைவி குறித்து புலம்பிக் கொண்டிருக்கலாம், பிள்ளைகளை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கலாம், படிப்பை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கலாம், வேலை ஸ்தலத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். உடைய வாழ்க்கையின் எப்படிப்பட்ட புலம்பலாயிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் உன் எல்லா புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகவே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே உமக்கு கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்று சொல்கிறார். அதே போல நாமும் சொல்லக்கூடிய இந்த நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே உங்கள் புலம்பலை எல்லாவற்றையும் கர்த்தர் அன்றைக்கு சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினது போல உங்கள் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். மூன்றாவது, ஏசாயா 32 அதிகாரம் 15வது வசனத்திலே வாசித்து பார்க்கிற போது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்று அங்கே வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சகலத்தையும் மாற்றுகிறவர். இந்த வனாந்தரத்தையும் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வனாந்தரமான ஒரு சூழ்நிலைகள், வறட்சியான ஒரு சூழ்நிலைகளை என் ஆண்டவர் செழிப்பான ஒரு வயல்வெளியாக மாற்ற அவரால் மாத்திரமே முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து விடுதலையாகி பிரயாணப்பட்ட பாதையெல்லாம் வனாந்தரம்தான். வனாந்தரமான சூழ்நிலை, வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகாது, வனாந்தரத்தில் செழிப்பான அனுபவம் கிடைக்காது, வனாந்தரத்தில் தண்ணீர் கிடைக்காது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை அதே வனாந்தரத்தில் வானத்தின் மன்னாவினால் போஷித்தார், காடைகளினால் போஷித்தார், நல்ல குடிப்பதற்கு தண்ணீரை கொடுத்தார், எல்லா விதமான காரியங்களையும் அவர்களுக்கு சாதகமாய் கர்த்தர் வனாந்தரத்திலே மாற்றி கொடுத்தார். ஆகவே என்னுடைய ஆண்டவர் வனாந்தரமான சூழ்நிலைகளையும் அவர் செழிப்பான வயல்நலமாய் மாற்றுவதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அக்சாலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவள் தகப்பனாகிய காலேபை பார்த்து சொல்கிறார், எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்து, அல்லது வனாந்திரமான சூழ்நிலையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஆனால் இப்பொழுது எனக்கு செழிப்பான வயல்வெளி வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது தகப்பனாகிய காலேப் கீழ்ப்புறத்திலையும் மேல்புறத்திலேயும் செழிப்பான வயல்வெளிகளை கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவது, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், உன்னுடைய வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். இன்றைக்கு தேசத்தின் சூழ்நிலையை பாருங்கள், குடும்பத்தின் சூழ்நிலையை பாருங்கள். பொருளாதாரம் இல்லை, வருமானம் இல்லை, தேசத்திலே செழிப்பு இல்லை, பயங்கரமான கொள்ளை நோயின் பிரச்சனை. ஆகவே இன்றைக்கு தேசம் முழுவதும் வனாந்தரமாய் இருக்கிறது. எங்கு திரும்பி பார்த்தாலும் வனாந்தரமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை மாறுமா என்று சொல்லி நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வாழ்க்கையில எது வனாந்தரம் என்று நினைக்கிறீர்களோ அந்த வனாந்தரமான சூழ்நிலைகளை என் தேவன் செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுவதற்கு என் தேவனால் மாத்திரமே முடிவை தவிர வேறு ஒருவரால் மாற்ற முடியாது. மூன்றாவது, என் ஆண்டவர் வனாந்தரத்தை செழிப்பான வயல்வெளியாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான்காவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் அங்கே வேதம் விவிதமாய் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும்.
நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான்காவது, ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு பலவிதமான துக்கத்தோடும் பலவிதமான கண்ணீரோடும் பலவிதமான அழுகையோடும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் இருப்பீர்களானால், கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கும்படி, உங்களை பலப்படுத்தும்படி, உங்களை தைரியப்படுத்தும்படி சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு உறுதிப்படுத்துகிறார். அந்த எல்லா துக்கத்தையும் ஆண்டவர் சீக்கிரத்தில் அவர் மாற்றுவதற்கு என் தேவன் மாத்திரமே உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் துக்கத்தோடு கிடந்தாலும், எப்படிப்பட்ட நீங்கள் கவலையோடு கிடந்தாலும், ஆண்டவர் அந்த துக்கங்களையும் கவலைகளையும் அவர் ஒருவரே மாற்றுகிறவர். நாம் இந்த செய்தியின் தலைப்பில் கேட்டது போல கர்த்தர் சகலத்தையும் மாற்றுகிறவர் தான். அதிலே முதலாவது, உன்னுடைய கசப்பை அவர் மதுரமாய் மாற்றுகிறார். இரண்டாவது, உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். மூன்றாவது, வனாந்திரத்தை செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுகிறார். நான்காவது, உன் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அண்ணாளுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், பயங்கரமான துக்கம், மலடி என்ற அவமானமான பெயர்கள், அவப்பெயர்கள், அவள் துக்கம் நிறைந்தவளாய் காணப்பட்டார். அந்த துக்கத்தோடு அவள் வீட்டில் இருந்து விடாதபடிக்கு தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறார். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் என்று சொல்லி நல்ல ஒரு பொருத்தனை செய்கிறாள். பொருத்தனை செய்தது மாத்திரமல்ல, தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டு இருதயத்தை ஊற்றி ஜெபித்து விட்டு வந்தபோது அவருடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றிவிட்டார். அருமையான சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். இப்படி பலவிதமான சூழ்நிலைகளுக்கூடாய் பலவிதமான துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு வேதம் சொல்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆகவே எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எந்த சூழ்நிலை குறித்து கவலைப்பட வேண்டாம். என் ஆண்டவர் உங்கள் துக்கத்தை எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு கேட்டது 4 வார்த்தையின்படியே ஆண்டவர் சகலத்தையும் மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில எதை மாற்றுவார் என்று 4 காரியங்களை தியானித்தோம். இந்த 4 காரியத்தின்படியே ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார் என்கிற அந்த விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு காணப்படுவோமானால், கர்த்தர் உங்களுடைய கசப்பை மதுரமாய் மாற்றுவார், உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார், வனாந்தரத்தை செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுவார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். என் ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகலத்தையும் மாற்றுகிற கர்த்தர், சகலத்தையும் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே பாட்டு பாடி ஆராதிக்கவும், கொஞ்ச நேரம் வேத வசனத்தை தியானிக்கவும் நீர் தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி
நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கையில சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். தகப்பனே, எங்கள் கசப்பான சூழ்நிலைகளை மதுரமாய் மாற்றுகிறவர். எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். எங்கள் வனாந்தரத்தை செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுகிறவர். எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். இந்த 4 காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. உடைய பிரசன்னத்தினாலே இப்பொழுது உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆண்டவரே, எப்படிப்பட்ட வனாந்தரத்தில் இருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட புலம்பலில் இருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களில் இருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட துக்கமான சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பெரிய மாற்றத்தை என் தேவன் இப்பொழுதே கட்டளையிடுவீராக. தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் சபையின் குடும்பத்தினருக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சிறியோர், பெரியோர், வாலிபர் அத்தனை பேர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கொள்ளை நோய் நாட்களிலே எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் பத்திரமாய் பாதுகாத்ததற்காய் ஸ்தோத்திரம். இரத்த கோட்டைகள் மூடிக்கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மீண்டுமாக தேசத்துக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் முற்றிலுமாய் ஆண்டவரே தேசத்துக்கு விடுதலையை தருவீராக. 3வது அலை தேசத்திலே வராதபடிக்கு என் தேவன் தடுத்து நிறுத்துவீராக. போதும் ஆண்டவரே, தேசத்தின் ஜனங்கள் பட்ட வேதனைகள் போதும், இழப்புகள் போதும், கஷ்டங்கள் போதும். என் தேவன் காரியங்களை மாற்றுகிறவர். இந்த சூழ்நிலைகளை என் தேவன் மாற்றுவீராக. என் தேவன் அற்புதங்களை செய்யும். தேசத்தில் அற்புதத்தை செய்வீராக. உடைய பிரசனம் தேசத்தை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய வல்லமை தேசத்தை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய மகிமை தேசத்தை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய வல்லமையில கருத்தை எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். உடைய நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் நம் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.